ஏண்டா முதல்ல என் போனை கொடு. தரேண்ணே. இந்தாங்க. The person you are trying to call is currently busy. டேய், இப்போ அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றா. நீ பேசாத, சிக்னல் கிடைக்காத மாதிரி சமாளி. மத்தத நான் பாத்துக்கிறேன். The person you are trying to call is currently நம்பர் வேற busy. பிஸின்னு வருது. அண்ணே கொஞ்ச நேரம் போனை என்கிட்ட கொடுங்கண்ணே. நான் ட்ரை பண்றேன். ரிங் போனது கொடுக்குறேன். அண்ணே ரிங் போகுதுண்ணே, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது உனக்கு? பிஸின்னு வந்துட்டு இருக்கு. சரி, நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ண. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவ தப்பிச்சு போட்டோம். அவ தப்பிச்சு ஓடும்போதே உன் துப்பாக்கி எடுத்து சுட்டுற. அவ தப்பிச்சு போறப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே சாட்சியா இருப்பாங்க. அப்பதான் தப்பிச்சு போனவளை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு கேஸை ஈஸியா முடிக்க முடியும். புரியுதா? பிரகாஷ் என்னடா இன்னும் மெசேஜ் பண்ணாம இருக்கா? போலீஸ் வந்தா தானடா மெசேஜ் பண்ணுவான். சரி, அது வரப்போ வரட்டும். நீ அக்கம் பக்கம் நம்மளை யாராவது நோட் பண்றாங்களான்னு பாரு. அதெல்லாம் யாரும் நோட் பண்ணல. என் கால்குலேஷன் கரெக்டா இருந்தா இன்னும் 10 மினிட்ஸ்ல போலீஸ் இந்த வழியா தான் வரும். போலீஸ் ஆன் த வேன்னு நமக்கு மெசேஜ் ரிசீவ் ஆனதும் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிடா, போலீஸ் ஜீப்ல இருந்து சக்தியை தூக்குறப்பவே அந்த ஸ்பெஷல் பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேவை போலீஸ் ஜீப் ஃபுல்லா அடிச்சிரு. ஒன்ஸ் சக்தியை தூக்குனதுக்கு அப்புறம் மோப்பனாயே வந்தாலும் நம்மள மோப்பம் முடிச்சு வர முடியாது. சக்தியை ஜீப்ல இருந்து நம்ம காருக்கு மாத்தின அடுத்த 2 நிமிஷத்துல அவளோட கழுத்துல இன்ஜெக்ஷனை இறக்கிடு. இன்ஜெக்ஷன் போட்ட அடுத்த 3வது நிமிஷத்துல அவ டெட் பாடி ஆயிடுவா. அப்புறம் வழக்கம் போல பார்டர்ல இருக்கிற நம்ம கல்குவாரி கொண்டு போய் அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஹலோ 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 சித்ரா, ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது. நீ வண்டியை விட்டு இறங்கி, நான் இதுக்கு முன்னாடி பேசினேன்ல அந்த இடத்துல போய் பேசு. அங்கே டவர் நல்லா கிடைக்குது. சரி. ஹலோ, யாருங்க நீங்க பேசுறது? எனக்கு நல்லா கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ சக்தி, தப்பிச்சு போயிடுமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, சித்ரா போன் பேசிட்டு ஜீப்புக்கு வரதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. நீ இங்க இருந்தனா கோர்ட்டுக்கு போற வழியிலேயே உன்னை கண்டிப்பா கொன்றுவாங்க. அதுக்கு உண்டான பிளான்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து உன்னை காப்பாத்தி கோர்ட்ல கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உன் புருஷன் சிவா இங்க பக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்காரு. உன்னை கூட்டிட்டு பத்திரமா கோர்ட்டு கூட்டிட்டு போய் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாரு. என்னம்மா யோசிக்கிற? தப்பிச்சு போயிடு. போமா. சித்ரா, தப்பிச்சு போறா.